அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாள். அதுக்காக திமுக தரப்புலேருந்து ஒரு பாடல் அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. பொதுவா சினிமாவில் வந்து ஒரு பெரிய ஹீரோ இருக்காங்க அப்படின்னா, ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த ஹீரோவுடைய பிறந்த நாளுக்கு பாடல் வெளியிடுறது அப்படிங்கிறது யூஸ்வலா நடக்கக்கூடிய விஷயம். இல்ல அந்த ஹீரோ வந்து ஏதாவது ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த படம் சம்பந்தமான ப்ரொமோவோ ஒரு டீசரோ வெளியாகும். பட் இப்போ நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு பாடல் வெளியிட்டிருக்காங்க. நாம இந்த பாடல்ல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற விஷயத்த பாக்குறதுக்கு முன்னாடி, இந்த பாடல் தொடர்பா இன்னும் ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. சிவகங்கை மாவட்டத்துல ஒரு மொரட்டு சம்பவம் நடந்திருக்கு. பொதுவா ஒரு அரசியல் தலைவர் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய பிறந்த நாள் விழா நடக்குது அப்படின்னா, கட்சியை சார்ந்தவங்க எதை மாதிரிங்க அந்த பிறந்த நாளை கொண்டாடி நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்க? ஒண்ணு ஒரு 1000 பேருக்கோ இல்ல அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5000 பேருக்கோ சாப்பாடு போடலாம். கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு போடலாம். இல்ல முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு குழந்தைங்களுக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு உதவி பண்றது அப்படிங்கிறத பண்ணலாம். இல்ல அப்படின்னா எல்லாரும் செய்யக்கூடியது மரக்கன்றுகள் கொடுப்பாங்க. சரி, நம்மளுடைய தலைவர் பிறந்த நாளுக்கு மரக்கன்றுகள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல மரக்கன்றுகள் கொடுப்பாங்க. இத மாதிரி விஷயங்களை தான் நாம ஒரு அரசியல் தலைவருடைய பிறந்த நாளுக்கு அவங்களுடைய தொண்டர்கள் செஞ்சு பார்த்திருக்கோம். பட் சிவகங்கை மாவட்டத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம அமைச்சர் பெரிய கருப்பன் இருக்காங்கல்ல, அவங்கள ஒரு இண்டோர்ல உட்கார வச்சு, அது பின்னாடி கூட்டம்லாம் இருக்கு. ஸ்டேஜில் ஒரு 4 பெண்கள் இந்த ஆடுவாங்கல்ல, இந்த கோவில் திருவிழா இத மாதிரி ஃபங்க்ஷன், இந்த ஆர்கெஸ்ட்ராலாம் நடக்கும்ல, அங்கெல்லாம் வந்து ஆடுவாங்கல்ல. சோ அத மாதிரி ஒரு 4 பெண்களை ஆட விட்டு பிறந்த நாள் விழா திமுக தரப்புல இருந்து சிவகங்கை மாவட்டத்துல கொண்டாடப்பட்டிருக்கு. 4 பேரும் சுத்தி சுத்தி சினிமா பாட்டு போட்டு, அங்க வேற யாரும் பேசவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு பிறந்த நாள் விழான்னா நம்ம உதயநிதி வந்தாரு, இதை செஞ்சாரு, அதை செஞ்சாருன்னு ஏதாவது பொய்யும் புரட்டுமாவது பேசுவாங்க. அது கூட பேசல. ஒரு விழா எடுக்கணும், அந்த விழாவுக்கு கூட்டம் வரணும், கொஞ்சம் கலகலப்பா வந்தவங்க எல்லாம் சிரிச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேரை மேடையில விட்டு சுத்தி 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 ஆட விட்டுருக்காங்க. மேடையில ஆனதோட மட்டும் கிடையாதுங்க, பெரிய கருப்பன் இங்க உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா இந்த இடத்த வந்து 4 பேர் வந்து சுத்தி சுத்தி ஆடுறாங்க. அதை நம்ம அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வந்து ரசிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் இவங்க சொல்லுவாங்கல்ல, ஒரு பகுத்தறிவு. பிறந்த நாளுக்கு வந்து 4 பேரை கூப்பிட்டு வந்து ஆட வைக்கிறது தான் இவங்களுடைய பகுத்தறிவு. அதை சுத்தி நின்று ரசிக்கிறது தான் இவங்களுடைய பகுத்தறிவு. இத மாதிரி ஒரு பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்தை நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்களா அப்படின்னு தெரியல. பெரிய கருப்பன் என்னத்துக்கு அந்த இடத்த வந்து மாட்டினாரு அப்படின்னு தெரியல. ஏற்கனவே ஒரு மேல பெண்கள் சம்பந்தமான புகார்கள்லாம் கடந்த காலங்கள்ல உண்டு. அது சம்பந்தமா அவருக்கு ஒரு செட்பேக்கே நடந்திருக்கு அவருடைய லைஃப்ல. இருந்தும் இத மாதிரி ஒரு சர்ச்சையில அவரா வந்து சிக்கினாரா, இல்ல அங்க இருக்கக்கூடியவங்க சிக்க வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல, சிக்கி இருக்காரு. இந்த சம்பவம் இப்ப சிவகங்கையில மட்டும்தானே நடந்திருக்குன்னு சொல்றேன். இத மாதிரி இன்னும் 10 நாள் 15 நாள் வரைக்கும் உதயநிதியோட பிறந்தநாள் கொண்டாட்டம் அப்படின்னா அங்கங்க நிறைய சம்பவங்கள் நடத்துவாங்க. நாம அதையும் ஒண்ணு ஒண்ணா பார்க்க தான் போறோம். ஏற்கனவே தெரியும், திமுக வந்து ஆபாசத்துக்கு ஒரு மேடை அப்படின்னா அதுல கண்டிப்பா ஒரு 20% 30% அதுக்குன்னு அந்த ஆபாசத்துக்குன்னு ஒதுக்கிடுவாங்க. ஒண்ணு ஆபாசமா பேச வைப்பாங்க, இல்ல ஆபாசமா ஆட வைப்பாங்க, அவங்க கட்சிக்காரங்களே வச்சு பேச வைப்பாங்க அப்படிங்கிறது நடக்கும். சரி, கட்சி கூட்டங்கள்ல தான் இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா, உதயநிதி பிறந்த நாள் விழா கூட்டத்திலையும் இத மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டுருக்காங்க. இப்ப நம்ம பாடலுக்கு வருவோம். என்ன அப்படின்னா, அதான் உதயநிதி பிறந்த நாள் நவம்பர் 27ஆம் தேதி இல்லையா, அதுக்காக அன்பில் மகேஷ் தான் அந்த பாட்டை வெளியிடுறாரு. அதுக்காக அறிவாலயத்துல ஒரு கூட்டம்லாம் போட்டு என்னமோ சாதிச்சிட்ட மாதிரி. அது அன்பில் மகேஷுக்கு எப்பொழுதுமே ஒண்ணு உண்டுங்க. என்ன அப்படின்னா, உதயநிதி நம்ம காக்கா பிடிச்சிட்டோம், உதயநிதி நம்ம டைட்டா பிடிச்சிட்டோம் அப்படின்னா, உதயநிதி எந்த இடத்துக்கு போறாரோ ஒட்டிட்டு, உதயநிதி முதலமைச்சரா போனார்னா நம்ம துணை முதலமைச்சரா போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒட்டிக்கிட்டே போயிடலாம் அப்படிங்கிற அந்த காக்கா பிடிக்கிற எண்ணம் அன்பில் மகேஷ் நீங்க எப்பொழுதுமே பார்த்திருக்கலாம். சோ அதுக்கு அந்த ஐஸை இன்னும் அதிகமாக்கணும், இன்னும் ஜில்லுப்பு உதயநிதிக்கு அதிகமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாடலை வெளியிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட அவர் தான் இதை சொல்லி ரெடி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. பாடல்ல என்னப்பா பெருசா இருக்கு அப்படின்னா, ஒண்ணும் கிடையாது. வருகிறார் வருகிறார் வருகிறார், வரலாறு படைக்க இளம் தலைவர் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் ஆரம்பிச்சு அங்கங்க கொஞ்சம் கிராபிக்ஸ்லாம், இதுக்கு முன்னாடி தமிழ் வெற்றி கழகம் வந்து ஒரு பாடல் வெளியிட்டாங்கல்ல, கொஞ்சம் கிராபிக்ஸ்லாம் பண்ணி, சோ அதே மாதிரி ஒரு பாடலை வெளியிட்டிருக்காங்க. நமக்கு என்ன அப்படின்னா, இவங்க அப்பா ஒரு 4.5 வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இருக்குன்னு வைங்களேன், ஒரு பாட்டு வெளியிட்டாங்க. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, வராரு போறாரு அப்படின்னு சொன்னீங்க, வந்தாரு போவும் போறாரு தான்.
ஆனா இந்த 4-5 வருஷத்துல நாங்க பட்ட கஷ்டம் மறக்குமா? இதுக்கு மேலலாம் எங்கிட்ட சக்தி இல்லப்பா, நீங்க அடிக்கிற அடியை தாங்கிறதுக்கு இன்னும் ஒரு 5 வருஷம்லாம் எங்ககிட்ட சக்தியே கிடையாது. பாடல்ல என்னப்பா லைன் இருக்கு அப்படின்னா ஒன்னும் பெருசா ஒரு பொய் புரட்டு எழுதினா கூட கொஞ்சம் கேட்கிற மாதிரி எழுதிருக்கலாம், தப்பு பண்ணிட்டாங்க, அந்த அளவுக்கு கூட எழுதல. சும்மா கலைஞர் அடுத்த கலைஞர், ஏன் கலைஞரை சொல்லாம இருந்தா கூட உங்களுக்கு ஒரு 2 ஓட்டாவது உதயநிதிக்கு சேர்ந்து உழுற ஓட்டுல இருந்து அடுத்த கலைஞர்னு வேற சொல்லி அந்த பாட்டுல வருது. அதெல்லாம் போக இனம் காக்க வருகிறார் உதயநிதி அப்படின்னு அந்த பாட்டுல இருக்கு. நீங்களே சொல்லுங்க, எந்த இனத்தை காக்க வராரு? தெலுங்கு இனத்தை காக்க வராரா? அவங்க மக்களை காக்க வராரா? எந்த இனத்தை காக்க வராருன்னு சொல்லுங்க. இந்த பாடல் வெளியிடுறதுலாம் கட்சிக்காரங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா உதயநிதிக்கு நம்ம காக்கா பிடிக்கிறோம், உதயநிதியை நல்லா ப்ரொமோட் பண்றோம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த பாட்டெல்லாம் பார்க்க பார்க்க இன்னும் வெறிதான் ஆகுது. ஏன்னா ஏற்கனவே ஒரு பாட்டை கேட்டு ஏமாந்து வெறியாய் தான் மக்கள் 4.5 வருஷமா உட்காந்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ இன்னொரு பாட்டை போட்டு ஓ இந்த பாட்டை வச்சு எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மக்களுக்கு கோவத்தை தான் இந்த பாட்டு உருவாக்குது. இவங்க ப்ரொமோட் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல இவங்களே ஆப்புல ஏறி உட்காந்துக்கிற மாதிரி தான் இந்த பாட்டை பாக்குறப்ப இருக்கு. பாட்டை இவங்க ஒரு 3 நிமிஷம் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. ஆனா இந்த பாட்டை வச்சு இன்னும் ஒரு 10 நாளைக்கு திமுக தமிழ்நாடு முழுக்க அலப்பறை பண்ணுவாங்கல்ல. இப்ப சிவகங்கையில நடந்த மாதிரி அங்கங்க விழா கொண்டாடுறோம் அது இதுன்னு அலப்பறை பண்ணுவாங்கல்ல, அந்த அலப்பறையே இந்த பாட்டால திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய செட்பேக் ஆகும். நமக்கு என்ன அப்படின்னா இவங்க இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அறிவு திருவிழா அப்படின்னு ஒண்ணு நடத்துறாங்க. சரி கருமம், ஏதோ பேரு தான் நல்லா வைப்பாங்கல்ல, சரி வச்சுட்டாங்கன்னு விட்டா கூட என்ன உதயநிதி பேசுறாரு அப்படின்னா அறிவு திருவிழா நடத்துறதுக்குலாம் ஒரு அறிவு வேணும், அதை வந்து திமுகவால மட்டும்தான் அந்த பேரை வச்சு நடத்த முடியும், வேற யாருக்கும் எந்த கட்சிக்கும் அந்த அறிவு திருவிழா அப்படிங்கிற பேரை வச்சு ஒரு மீட்டிங் நடத்த கூட தகுதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி உதயநிதி பேசியிருந்தாரு. சோ அந்த அறிவு திருவிழாவிலேருந்து அந்த ஜீன் நடத்தக்கூடியதுதான் இந்த பாட்டு. ஏற்கனவே ஸ்டாலின் தான் வராரு, ஸ்டாலின் தான் விடியல் தர போறாரு அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு கொஞ்சம் மதிமயங்கி மக்கள் போட்ட ஓட்டுக்கு தான் 4.5 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்ப அடுத்து இவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து வரலாறு படைக்க இளம் தலைவர் வருகிறார் அப்படின்னு ஒரு பாட்டை வெளியிட்டு இருக்காங்க. இந்த பாட்டுக்கும் மக்கள் மதிமயங்கிடுவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுங்களேன், அது உங்களுடைய முட்டாள்தனம். ஏன்னா ஏற்கனவே 4.5 வருஷம் பட்டாச்சு, இன்னும் 5 வருஷம் படுறதுக்கு எங்ககிட்ட சக்தி கிடையாதுங்க. இப்ப போயிட்டு இருக்குல்ல, இதெல்லாம் சும்மா திமுக தரப்புல இருந்து ட்ரையல் தான். இன்னும் பெரிய பெரிய சம்பவம்லாம் அப்படியே மக்களை பார்த்து பிரமிக்க வைக்கிற அளவுக்குலாம் சம்பவம்லாம் செய்வாங்க. தேர்தல் நெருங்குது இல்ல, ஏதாவது நான் கட்சியில வந்து நான் வேட்பாளர் சீட்டு வாங்கணும், நான் அது பண்ணணும், நான் அந்த பொறுப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இத மாதிரியான நிறைய பொய் புரட்டுகள் காமெடிகள் அதெல்லாம் நடக்கும். ஃபன்னியா நிறைய விஷயங்கள் நடக்கும். என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்ப்பா அப்படின்னா எனக்குமே ஒண்ணும் இல்லை, பட் அந்த பாட்டை பாக்குறோம்ல, பாக்குறப்ப வயிறு எரியுது இல்ல, அந்த வயிற்றுச்சல தான் வந்து உங்ககிட்ட புலம்பிட்டு இருக்கேன். இந்த பாட்டை பத்தி எல்லாம் பேசணும்னு எனக்கும் எண்ணம் கிடையாதுங்க. பட் அந்த பாட்டு வெளியிடுறாங்க, அதுக்கு ஒரு டான்ஸ் போடுறாங்க அப்படிங்கிறப்போ அதை உங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து சொன்னேன். வேற ஏதாவது இத மாதிரி விஷயங்கள் நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.